Hi friends, welcome back to our channel. நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெஹந்தி கிளாஸோட 3rd கிளாஸ் தான் பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல நம்ம ஃப்ளாஸ் டிசைன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா மெஹந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு சர்டிபிகேட்டும் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். இதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்க பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஃப்ளார் தான் போட போறேன். அதுக்கு நம்ம வந்து சர்க்கிள் போட போறோம். இந்த சர்க்கிள் போடுறது எப்படி, இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். அது எல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்து நம்ம சர்க்கிள் போட்டு போன கிளாஸ்லேயே நான் வந்து நம்மளோட ஹம்ஸ் போடுவோம்ல, அதுலேயே வந்து குட்டியான கொஞ்சம் ஹம்ஸ் அந்த மாதிரி பாம் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து எம்லேயே பார்த்தீங்கன்னா டீப் எம்மு லைட்டான எம் இந்த மாதிரிலாம் சொல்லி தந்திருப்பேன். அதை வச்சு தான் நம்ம ஃப்ளார்ஸ் போட போகிறோமே. சேம் நான் சர்க்கிள் போட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பா வந்து எப்படி வளைச்சி விட்டு போட்டோம்னா இருக்கும், அதே மாதிரியே போட்டுட்டு வரேன். போட்டுட்டு வந்துட்டு அதில் வந்து லைட்டாக ஷேட் எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்களும் ஷேட் பண்ணிகிட்டே வரணும். இதுக்கு நல்ல டாட்ஸும் வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டிஎஸ் ட்ராப்ஸு அந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம், டிஎஸ் இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி டிசைனை வந்து ரெண்டு போட்டு அதுக்கு மேலே ஒன்று போடுறேன். இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இதே மாதிரி தான் நீங்களும் போடணும். இது வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான். இது வந்து நம்ம ப்ரைடுக்கும் போடலாம், அரபிக் டிசைன் எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி நம்ம போடலாம். இது பார்க்க சிம்பிளாக இருக்கும். அதாவது நம்ம அப்படியே எப்படி க்ரியேட் பண்ணுறோன்றதான். சிம்பிளாக ஒன்று போட்டுட்டு அது மேலே வந்து அப்படியே விடாமல் இந்த மாதிரி டிஎஸ் டிசைனை வச்சு அங்கங்கே நம்ம இப்படி இது டிசைன் கொடுத்துட்டும் வரலாம். அடுத்து ரெண்டாவது டிசைன் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதுதான். எங்கேயாச்சும் நீங்கள் வந்து ப்ரைடுக்கு போடுறப்ப கேப் விட்ட மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் டிசைன் போடுறது என்ன போடுறதுன்னு தெரில, அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த டிசைன் போடுங்க. ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் நடுவில் ஒரு டாட்ஸ் வச்சுட்டு குட்டி குட்டி ஹம்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு வரோம். நான் போடுற மாதிரி தான் நீங்களும் ஹம்ஸ் போடணும். குட்டி குட்டியாக போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே வந்து டாட்ஸ் வச்சுட்டு வரோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன். இது வந்து அரபிக்கு போடலாம், ப்ரைடுக்கு போடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துல வந்து போடுறதுக்கு கேப் கிடச்சிட்டு எதுவும் டிசைன் தெரில மறந்துடுச்சு அப்படின்றப்ப இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுவும் சேம் சர்க்கிள் போடுறோம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டுட்டு வரோம். அப்புறம் வந்து நான் ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் சொல்லணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட டவுட்ஸ் கேட்குறீங்க. இன்ஸ்டாலேயும் வந்து டவுட்ஸ் கேட்டுட்டீங்க. நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை பற்றி தான் கேட்குறீங்க. இது வந்து ஃப்ரீ கிளாஸாக ஃபீஸ் கட்டணுமான்னு கேட்குறீங்க. இது வந்து முழுக்க ஃப்ரீ கிளாஸ் தான். இதுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க, கமெண்ட்டில் கேட்குறீங்க. என்னால் கிளியர் பண்ணுறது முடிஞ்சது கிளியர் பண்ணுறேன். இன்ஸ்டாவில் கேட்குறதும் என்னால் முடிஞ்ச அளவு கிளியர் பண்ணுறேன். பட் வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நான் வந்து தனியாக வீடியோ போடலான்னு நினச்சேன். வீடியோ போட்டால் எத்தனை பேர் என்ன கொஸ்டின் இதுன்னு கொஞ்சம் டவுட் ஆகும். அதனால தான் நான் வந்து லைவ் வரலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கம்மிங் 8 அதாவது வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 8 மணிக்கு வந்து லைவ் வரலாம். ஏன்னா நம்ம மார்னிங் லைவ் வந்தோம்னா சில பேர் ஒர்க்கிங் போகிற உமன்ஸ் இருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஆஃபீஸ் போகணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். நைட் ஒரு 8 மணினா எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸான டைம். அதனால தான் நான் ஒரு 8 மணிக்கு லைவ் போகலான்னு நினைக்கிறேன். இந்த லைவில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இது பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் எல்லாத்தையும் லைவ் வர சொல்கிறேன்னா, நிறைய பேர் சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸும் கேட்குறீங்க, இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸும் கேட்குறீங்க. அதுக்கு செப்பரேட்டாக என்னால் வீடியோ போட முடியல. அதனால் இந்த லைவில் வந்து நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்ல போகிறேன். இந்த சர்டிஃபிகேட் எப்படி நீங்கள் வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் அதில் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்குற டவுட்ஸுக்கும் நான் வந்து அதில் கிளியர் பண்ணிடுறேன், எல்லா டவுட்ஸுக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து கம்மிங் 8 வியாழக்கிழமை வந்து நைட் ஒரு 8 மணிக்கு லைவ் நம்ம சேனலில் வரும். அப்போ எல்லோரும் லைவில் வந்து உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 குட்டி குட்டி ஹம்ஸ் வந்து 2 லைன் போட்டேன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாட்ஸ் வச்சுட்டு சேம் வந்து நான் லைட்டான எம் சொன்னேன்ல, டீப் எம் இல்லாமல் எம் வந்து லைட்டாக போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி நான் போட்டு அந்த 3வது ஃப்ளார் டிசைனை முடிச்சிட்டேன். அடுத்தும் பார்த்தீங்கன்னா நான் சர்க்கிள் வந்து குட்டி குட்டியாக போடுறேன். போட்டுட்டு அது மேலே வந்து ஆஃப் சர்க்கிள் வந்து 2 லைன் போட்டுடுறேன். அதுக்கு மேலே எப்பொழுதும் போல் ஒரு லைன்ஸ் வந்து இழுத்துறேன். இழுத்துட்டதுக்கப்புறம் அதை வந்து ஷேட் பண்ணிட்டு வரேன். ஷேட்னா ஃபில்லிங் ஷேட் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு வரேன். ஃபில் பண்ணிட்டு வந்தோடனே இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் இப்போ நியூவாக இருக்க மாடல் தான். ஆனால் பார்க்குறப்ப என்னடா இது இப்படி இருக்குது எப்படா போகிறதுன்னு நினைப்பாங்க. ஆனால் போட்டால் இது வந்து ரொம்ப ஈஸியான மாடல் தான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதுவும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற கிளாஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் ஷீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து ஒர்க் ஷீட் வந்து எக்ஸாம் அப்போ சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அது வந்து நீங்கள் எந்த அளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும்.
ஜஸ்ட்டு நம்ம கிளாஸ் மட்டும் பார்த்துட்டு கவனிச்சுட்டு போட்டால் இதில் வந்து மெஹந்தி கிளாஸில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளோக்கெவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ் டிசைன், லீஃப் டிசைன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த டிசைனையும் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாரில் போட்ட மாதிரி இடையில இடையில இந்த மாதிரி போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ இது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பாருங்கள். நடுவுலேயும் வந்து ஷேட் பண்ணிடலாம் நம்ம கேப் விடாமல். அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஸ்வேர்ல்ஸ் போடுறோம். ஸ்வேர்ல்ஸ் போட்டுட்டு அது மேலே பார்த்திங்கன்னா அங்கே வந்து 3வது டிசைனில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி எம் வந்து போட்டோமா, இதில் வந்து கொஞ்சம் டீப்பான எம்ஏ போடலாம். நான் ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே வந்து பா வந்து லைட்டாக வளைவாக போட்டால் எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக போட்டால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எம் டீப்பாக போடுறது, லைட்டாக போடுறது, இது எல்லாமே சொல்லி தந்திருப்பேன். பிகாஸ் இந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் அதை போட்டு பாருங்கன்னு சொன்னது. அந்த இதை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டீப் எம்மாக வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி சுற்றி போட்டுட்டு வரோம். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நிறைய பேர் வந்து கிளாஸ் வந்து கவனிக்கிறீங்க, ஒர்க் ஷீட்டும் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து ஒரு சிலர் வந்து அனுப்புகிறாங்க. அதில் வந்து நான் இவங்க பேர் வந்து சொல்லாமா என்னன்னு எனக்கு தெரில. அவங்க பேர் பார்த்திங்கன்னா கௌரி. நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சதுக்கான ரீசனே அவங்களோட எல்லாருமே வந்து வீட்டில் வந்து ஓகே கிளாஸ் நம்ம ஃப்ரீயாக தானே இது பண்ணுறோம், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அவங்க ரொம்ப அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட ரொம்ப சின்சியாரிட்டியை தான் நான் இதில் ரொம்ப பாராட்டணுமே. ஏன்னா ஃப்ரீ கிளாஸாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் போடுற கிளாஸ் மட்டும் இல்லை, நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறோம், நிறைய வீடியோஸ் இருக்குன்னு. எத்தனை பேர் கிளாஸ் வீடியோ தவிர்த்து மித்த வீடியோலாம் பார்க்குறீங்க, இது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. ஆனால் அவங்க வந்து நான் போடுற ஒரு ஷார்ட்ஸ் முதற்கொண்டு நம்ம இதில் நான் வந்து சொல்லியிருக்கேன், பார்டர்ஸ் எல்லாமே நான் டுட்டோரியலாக ஷார்ட்ஸாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவங்க வந்து நம்ம கிளாஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷார்ட்ஸ் முதற்கொண்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் ஷீட் அதையும் எனக்கு சப்மிட் பண்ணுறாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம சொல்லித்தரது எத்தனை பேருக்கு போய் சேருது அப்படின்னு எனக்கு தெரில. நீங்கள் அனுப்புகிற ஒர்க் ஷீட்டு, நீங்கள் கமெண்ட் பண்ணுறது, இதில் தான் நான் சொல்லித்தரது எத்தனை பேருக்கு போய் சேருது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை வச்சு தான் எனக்கு தெரியும். ஒர்க் ஷீட் வந்து நிறைய பேர் அனுப்புகிறீங்க. ஆனால் அவங்க மெயினாக நான் அவங்க பேர் சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் அவங்க வந்து அவங்களோட சின்சியாரிட்டி பார்த்து தான் நான் பரவாயில்லையே, நம்ம சொல்கிற கிளாஸ் மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை வந்து அவங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஒர்க் ஷீட் வந்து எனக்கு அனுப்பணும்னு அவங்களுக்கு இதே இல்லை. ஆனால் அவங்க அனுப்புகிறாங்க. அது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் கண்டிப்பாக நீங்களும் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம இதில் நீங்கள் கிளாஸ் மட்டும் இல்லை, நான் போடுற ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் வீடியோஸு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டுட்டோரியல்ஸ் போடுறதுக்கான ரீசனே இந்த டிசைன் மட்டும் இல்லாமல் எல்லா டிசைனுமே நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறதுக்காக தான் நான் டுட்டோரியல்ஸும் போடுறேன். ஸோ அதனால் நீங்கள் கிளாஸ் வீடியோஸில் வர ஒர்க் ஷீட் மட்டும், நான் வந்து எக்ஸாமுக்கு தான் வந்து எனக்கு கிளாஸ் சீட்டில் இருக்க ஒர்க் ஷீட் வேணும்னு சொன்னேன். மற்றபடி நீங்கள் மீதி வீடியோஸ்லலாம் ஒர்க் பண்ணி பார்க்கக்கூடாதுன்றது இல்லை. அதனால் நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்கள், வீட்டில் போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு எக்ஸாமுக்குன்னு வரப்போ நான் கிளாஸ் எடுக்கிற ஒர்க் ஷீட் தான் நீங்கள் எனக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ அந்த கௌரி அவங்க சிஸ்டர் பார்க்குறாங்களான்னு தெரில. நான் அவங்கள்ட்டே நான் சொன்னேன், நல்லா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்டே வந்து பாராட்ட தான் செஞ்சேன். இந்த வீடியோவில் நான் மெயினாக அவங்களுக்கு சொல்கிறதுக்கான அவங்களோட எஃபெக்ட், அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் அவங்க பேர் சொல்லியே சொல்கிறேன். இவ்வளோ அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்களோட ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு என்னன்னு தெரியல, ஆனால் அவங்களோட சின்சியாரிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அந்த டீப் எம் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்வேர்ல்ஸ் போடுறோம். குட்டி குட்டி ஸ்வேர்ல்ஸ் நடுவில் போட்டுட்டு நடுவில் வந்து ஷேடிங் கொடுத்துட்றோம். அடுத்து வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் பார்த்திங்கன்னா, இது இப்போ நான் போட்டுட்ருக்கிறது கொஞ்சம் ட்ரெண்டிங்கான டிசைன் தான். இது வந்து இப்போலாம் அரபிக் டிசைனுக்கு மோஸ்ட்லி இந்த ஃப்ளார்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரெண்டிங்காக இருக்கனால. இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டு குட்டி குட்டியாக நம்ம ஒரே இதிலே வந்து அந்த கோடு மாதிரி போட்டுட்டு வளைவாக போட்டுடலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி பெருசாக வரப்போ நம்ம இந்த மாதிரி 2 கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஃபில்லிங் கொடுத்தோம்னா அது வந்து அழகாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம ஒரே கோடாகவே நம்ம போட்டுடலாம். பட் வந்து இந்த மாதிரி இப்போ நான் போடுற மாதிரி 2 கோடாக ஃபஸ்ட்டு கீழே ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி போட்டு நடுவில் ஃபில்லிங் கொடுத்திங்கன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், எந்த விதமான இதுவும் இருக்காது. இந்த மாதிரியே போட்டுட்டு வாங்க, இதுவும் நல்லா தான் இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஃப்ளார் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதோட வீடியோ கிளிப் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு
நடுவில் ஸ்வர்ல்ஸ் போடுறோம், அதுக்கு மேலே குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டுட்டு வரோம். நான் வந்து போன இதுலேயே ஒரு 4 இது சொல்லி தந்திருப்பேன். இல்லை பா வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டால் எப்படி இருக்கும், பா போட்டு பாருங்கள் அந்த மாதிரி. அதே தான் பா வந்து ஒட்டி ஒட்டி போட்ட மாதிரி நான் ரவுண்டாக போட்டுட்டு வந்திருக்கேன். போட்டுட்டு வந்துட்டு அந்த பாக்கு நடுவிலே பார்த்தீங்கன்னா ஷேடிங் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக ஷேடிங் கொடுத்துட்டே வாங்க. ஃபுல்லுக்குமே அந்த ஃபுல் பாக்குமே ஃபுல் பெட்டல்ஸ்க்குமே ஷேடிங் கொடுத்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புரியணுன்றதுக்காக தான் நான் பா, யூ இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து நம்ம எப்போதும் சொல்கிறது பெட்டல்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். நம்ம வந்து மெஹந்தி நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி எப்படி வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு புரியணும், அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும், அதுதான் விஷயம். மற்றபடி அதுக்கு பேர்லாம் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம், அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரொஃபஷ்னலாக போகிறப்ப அதுக்குன்னு இருக்க பேரை அதுக்கு நம்ம சொல்லி தான் ஆகணும். மெஹந்தின்றப்ப நம்மளோட க்ரியேட்டிவிட்டி லெவல் தான் எப்பொழுதுமே. நீங்கள் எப்படி ஒரு ட்ராயிங் பண்ணுறப்ப க்ரியேட்டிவிட்டியாக நம்ம பண்ணுறோமோ சேம் மெஹந்தியும் அப்படி தான். அதுக்கான பேசிக்கான இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். புதுசாக க்ரியேட்டிவிட்டி தான் நீங்கள் அதில் காட்ட போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷேட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமேட்டா அந்த பெட்டல்ஸ்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாட்ஸும் வச்சுட்டு வரேன். இந்த டாட்ஸுக்கு பதிலாக நீங்கள் வேணால் ஸ்வர்ல்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு டிசைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு டாட் வச்சு 2 லைன் போட்டு நடுவில் ஃபில் பண்ணோம்ல, இப்போ நியூயார்க் ட்ரெண்டு அந்த மாதிரி கூட மேலே வந்து பண்ணிட்டு வரலாம். ஆனால் அது வந்து ஒட்டி பண்ணணும். அது வேணுன்னா நான் வேறு டுட்டோரியல் வீடியோவில் போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸான ஃப்ளார் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுவரை இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ரொம்ப பேசிக்கான ஃப்ளார்ஸ் தான் நான் சொல்லி தந்திருப்பேன். பேசிக்லேருந்தே போகணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப பேசிக்கான ஃப்ளாரே சொல்லி தந்துடுதுன்னா கொஞ்சம் பேசிக் கற்றுக்கிட்டவங்களாம் நினைப்பாங்க, எல்லாம் பேசிக்கே சொல்லி தரீங்க, கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லி தரலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஃப்ளார் டிசைன் வந்து நானும் இப்போ தான் புதுசாக கொஞ்சம் லேர்ன் பண்ணேன், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான். அதனால சரி ஓகே நம்ம வீடியோவும் சொல்லலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கிளாஸ் வீடியோலேயே இந்த டிசைனை போடுறேன். நான் இதை டுட்டோரியலாக போடலான்னு தான் நினச்சேன். ஓகே கிளாஸ்லேயே சொல்லித்தரலாம். இது பார்க்க போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஆனால் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் போடணும். நான் போட்டுட்டு இருக்க மாதிரி தான் 2 ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டு மேலே வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு லைட்டாக இழுத்து விட்டோம்னா அதுக்கப்புறம் 4 பக்கெட்டு ஸ்வர்ல்ஸ் போட்டுட்டு வரணும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா மெஹந்தியில் வந்து கிரிட்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த கிரிட் மாடல்லாம் நான் போக கிளாஸில் கண்டிப்பாக சொல்லித்தரேன். அந்த கிரிட் டிசைனில் வந்து போடலாம். செக்குடு வச்ச மாதிரி கிரிட் டிசைன் வரும், அதிலலாம் போடலாம். இந்த ஸ்வர்ல்ஸ் போட்டுட்டு மேலே வந்து நான் ஒரு லைன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக போடுறேன். இது வந்து போட்டாலும் போடலாம், போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக லைவ் வந்து இருக்குது. கம்மிங் 8 PM நைட்டு வந்து இருக்குது. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்துருங்க. அதில் நான் வந்து டவுட்ஸும் கிளியர் பண்ண போகிறேன். உங்கள் டவுட்ஸ் எல்லாத்துக்கும் அதில் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டுட்டு வரேன்ல சேம் அதே மாதிரி 2 சைடும் போட்டுட்டு வரோம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயின்ஸ் டிஎஸ் டிசைன் போட்டிருக்கோம்ல, அதாவது ஸ்வர்ல்ஸ் போட்டிருக்கோம்ல, ஸ்வர்ல்ஸுக்கு மேலே நம்ம டாட்ஸ் வச்சுட்டு வர போகிறோம். இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி தான் சேம் வந்து டாட்ஸ் வைக்கிறோம். அந்த டாட்ஸ்லாம் எப்படி நீட்டாக வைக்கணுன்றதெல்லாம் நான் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். அது பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா மாடலாக ட்ரெண்டாக இருக்க டிசைன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளார் வந்து பெருசாக போடுறது. இது வந்து அரபிக் டிசைன் அந்த மாதிரிலாம் போடுறப்ப அழகாக இருக்கும் பார்க்குறப்ப. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு பெட்டல்ஸ் வந்து நம்ம டீப்பாக போட்டோம்ல, அது வந்து கொஞ்சம் அதிகமாக இழுத்து போடுற மாதிரி இப்போ போடுறோம். பெருசாக போட்டுட்டு வரோம். போட்டு நடுவில் ஒரு டாட்ஸ் வச்சிடறோம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா நடுவில் ஷேட் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பெட்டல்ஸுக்கும் ஷேட் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் போல்ட் பண்ணுறோம். போல்ட் பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனது பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இது கையில் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். இன்னும் நம்மளை வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னா, ஏதாச்சும் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் அப்டேட் கொடுக்கணும்னா யூடியூப்பில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் தான் கொடுப்பேனே, போஸ்ட்டாக போடுவேன் இல்லை ஸ்டோரியாக போடுவேன். அதுக்காக தான் நிறைய பேர் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவில் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு கிளாஸ் வீடியோ மாரி நான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வீடியோ வந்துடும். அண்ட் வந்து நிறைய ஷார்ட்ஸு வீடியோஸ் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸாக போடுறேன். அதுவும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாலேயும் நான் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் போட போகிறேன். 8th அன்னைக்கு லைவ் வரும், அதை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க அந்த லைவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.